நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மொர்தெகாய் ஆமான என்ற பெரிய மந்திரியை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இவன் ஒரு சிறு வேலை, சின்ன வேலையில் இருந்தான். பெரிய மந்திரியை எவ்ரிடே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இவன் வந்து வணங்கி நமஸ்கரிக்கலை, வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆமான் மந்திரிக்கு பயங்கர கோபம் வருது. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் நமஸ்கரிக்கிறாங்க. இந்த சாதாரண காவலாளி என்னை நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான், வணங்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் மொர்தெகாய்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, தைரியமாக இருந்தான். நான் தேவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் வணங்கி நமஸ்கரிப்பேன் அப்படின்னு இருந்தான். 2 பேருமே ஆடினாங்கங்க. மொர்தெகாய் மட்டும் லேசுப்பட்டவன் இல்லை, அவனும் ஆட தான் செய்தான். என் கூட தேவன் இருக்கார், என் கூட தேவன் இருக்கான்னு அவன் ஆடினான். இங்கே நம்ம ஆமான் இருக்கான்ல பெரிய மந்திரி, அவன் எப்படி ஆடினான்? என் கூட ராஜா இருக்காரு, அகாஸ்வேரு ராஜா இருக்காரு, 127 நாட்டுக்கும் ராஜா, அவர் ஏன் பட்சத்தில் நிற்கிறாருன்னு அவன் ஒரு சைடு ஆடினான். நம்ம மொர்தெகாய் அவனும் ஆட்டம் போட்டான். என் கூட பரலோகத்தின் தேவன் என் கூட இருக்காரு. யாருங்க கடைசியில் வெற்றி பெற்றது? மொர்தெகாய் தான். உங்கள் பக்கத்தில் பரலோகத்தின் தேவன் கூட இருக்கார். அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் சுய கௌரவமாக வாழ முடியும். உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க. சின்ன வேலையா, சின்ன வியாபாரமா, ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று செய்கிறீங்களே, சுய கௌரவமாக வாழ்வீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் நொடிக்கு நொடி, செகண்டுக்கு செகண்டு தேவன் இருப்பார். கூட இருந்து உங்களை பாதுகாத்துப்பார். யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது.